மாருதி சுசுகி நிறுவனத்தை காட்டிலும் அதிகமாக விற்பனையாயிட்டு இருக்கிற இந்த டொயோட்டா கார் மஹிந்திரா நிறுவனம் ரிவீல் பண்ணியிருக்கிற ஸ்கார்பியோ என்னோட அட்வென்ச்சர் எடிஷன், எம்ஜி நிறுவனத்தோட மிக விலை குறைவான எலக்ட்ரிக் 7 சீட்டர், ஹியூண்டை கிரெட்டாவோட போட்டி போட வரவிருக்கிற புதிய எம்ஜி ஆஸ்டர் மற்றும் டாடா நெக்ஸான்ல வர போற பேனரோமிக் சன்ரூஃப் அப்படின்னு பல கார் இண்டஸ்ட்ரியோட அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. கடந்த வாரம் கார் இண்டஸ்ட்ரியில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம். டொயோட்டா நிறுவனம் மாருதி சுசுகி நிறுவனத்தோட ஃப்ராங்ஸை பேஸ் பண்ண அர்பன் க்ரூசர் டைசரை கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்பாக லான்ச் பண்ணாங்க. 7.74 lakhsல இருந்து 13.04 lakhs வரைக்கும் இருக்கிற இந்த காரோட டிமாண்ட் டோபோ பெட்ரோல் வேரியன்ட்ல ரொம்ப அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட 45% புக்கிங் இந்த டோபோ பெட்ரோல் இன்ஜினுக்கு தான் இருக்கு அப்படின்னு டொயோட்டா தெரிவிச்சிருக்காங்க. இது மாருதி சுசுகி ஃப்ராங்ஸோட புக்கிங்ஸை கம்பேர் பண்ணும்போது கம்ப்ளீட்லி ஆப்போசிட் ஆகும். வெறும் 10% தான் டோபோ பெட்ரோல் இன்ஜினை விரும்பி வாங்குறாங்க மாருதி சுசுகி ஃப்ராங்ஸ்ல. இதற்கு முக்கியமான காரணமா ஃப்ராங்ஸை கம்பேர் பண்ணும்போது டெய்சரோட பெட்ரோல் வேரியன்ட்ஸ் விலை அதிகமா இருக்கிறது. ஆனா டோபோ பெட்ரோல் வேரியன்ட்டை விலை உயர்த்தாம கிட்டத்தட்ட ஃப்ராங்ஸோட விலைக்கே டொயோட்டாவும் விற்பனை செய்யறாங்க. இதன் காரணமா அர்பன் க்ரூசர் டெய்சர்ல 1 லிட்டர் டோபோ பெட்ரோல் இன்ஜினுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு. நிசான் மேக்னைட், ரெனோ கைகர் மற்றும் மாருதி ஃப்ராங்ஸோட டைரக்டா காம்பீட் பண்ற இந்த டைசர் கெஃபே ஒயிட் கலர்ல தான் நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க. மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட் ஸ்பேஸ்ல ஹியூண்டை கிரெட்டாவுக்கு போட்டியா எம்ஜி ஆஸ்டர் லான்ச் பண்ணப்பட்டது. இப்போ வரைக்கும் பெரிய இம்பாக்டை ஏற்படுத்த முடியல. இதன் காரணமா எம்ஜி நிறுவனம் அவங்களுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷனை குளோபலா லான்ச் பண்ணவிருக்காங்க. இந்த புதிய எம்ஜி ஆஸ்டரோட டிசைன் பேட்டர்னும் லீக் ஆயிருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது ரீவாம்ப்டு ஃபேசியா, புதிய ஸ்போர்ட்டியான லுக்கிங் பம்பர், பானட் இன்னுமே கரண்ட் வெர்ஷனை கம்பேர் பண்ணும்போது லாங்கா தெரியுது. அண்ட் இந்த புதிய எடிஷன்ல ஹியூண்டை டேக் ஆன் பண்றதுக்காக ஸ்ட்ராங் ஹைபிரிட் பவர் ட்ரெயினும் கொண்டு வர போறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. கரண்டா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எம்ஜி ஆஸ்டர் 9.99 lakhsல இருந்து 17.9 lakhs வரைக்கும் விற்பனையாகுது. ஸ்கோடா நிறுவனம் குஷாக்க பேஸ் பண்ண சப் 4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவியை இந்தியா முழுவதும் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த காரோட ஸ்பை ஷாட்ஸ் பல இடங்கள்ல லீக் ஆயிட்டு இருக்கு. லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் வச்சு பார்க்கும்போது குஷாக்க கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 85 mm வீல் பேஸ் குறைச்சிருக்காங்க அப்படின்னு தெரியுது. சப் 4 மீட்டருக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டைமென்ஷன்லயும் சிறிய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த கார்ல டாப் அண்ட் வேரியன்ட் கூட 1 லிட்டர் TSI இன்ஜின் தான் எதிர்பார்க்க முடியும். பட் இன்டீரியர் அண்ட் ஃபீச்சர்ஸ் எக்ஸாக்டா குஷாக்ல இருந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. 10 லட்சம் ரூபாய்க்கும் குறைவான விலையில இந்த காரை டார்கெட் பண்றாங்க. கூடிய விரைவில் லான்ச்சையும் எதிர்பார்க்கலாம். MQB பிளாட்ஃபார்ம்ல உருவாயிட்டு இருக்கிற இந்த கார் ஃபுல் 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங்கோட வரவிருக்கு. எம்ஜி நிறுவனம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் JSW பிராண்டோட கொலாபரேஷன் வச்ச பிறகு எக்கச்சக்கமான ஃபண்ட் வச்சிருக்காங்க. இதன் காரணமா அடுத்தடுத்து புதிய கார் மாடல்களை லான்ச் பண்ணவிருக்காங்க. இதுல முக்கியமான ப்ராடக்டா அவங்களுடைய 7 சீட்டர் எலக்ட்ரிக் MPV கார் MG Cloud அப்படிங்கிற பேர்ல லான்ச் ஆக இருக்கு. எக்ஸாக்டா 4.3 மீட்டர்ஸ் லென்த்ல இருக்கிற இந்த காருக்கு 2700 mm வீல் பேஸ் இருக்கு. ஒரு SUV மற்றும் MPVயோட ப்ராப்பர் கிராஸ் ஓவரா இருக்கிற இந்த கார் 20 லட்சம் ரூபாய்க்கும் குறைவான பட்ஜெட்ல எம்ஜி நிறுவனம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மினிமலிஸ்டிக் டிசைன், ஃபிளஷ் டோர் ஹேண்டில், ஃபுல் வித் LED லைட் பார் இந்த காரோட டிசைனை என்ஹான்ஸ் பண்ணுது. ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் எம்ஜி நிறுவனம் எப்பவுமே ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சிருப்பாங்க. பெரிய டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், 360 டிகிரி கேமரா, செகண்ட் ரோல சோஃபா மோட் வித் 135 டிகிரி பேக் சீட் ரெக்லைன் அப்படின்னு ப்ராப்பரான MPV-ய அஃபோர்டபிள் எலக்ட்ரிக் மார்க்கெட்ல கொடுக்கவிருக்காங்க. ஏற்கனவே குளோபல் வெர்ஷன்ஸ்ல 50.6 kWh வரைக்கும் பேட்டரி இருக்கும். இதன் காரணமா 460 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரேஞ்ச் எதிர்பார்க்கலாம் இந்த MG Cloud EV-ல. சுசுகி நிறுவனம் அவங்களுடைய ஜிம்னி SUV-க்கு ஹெரிடேஜ் எடிஷன் அப்படிங்கிற காரை ரிவீல் பண்ணிருக்காங்க. மெக்கானிக்கல்ஸ்ல எந்த பெரிய சேஞ்சும் இல்ல அப்படின்னாலும் ரீடிசைன் பண்ணப்பட்ட மட் ஃபிளாப்ஸோட கொடுத்திருக்காங்க. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ்ல மட்டும்தான் இந்த ஹெரிடேஜ் எடிஷன் இருக்கு. இது வெறும் 500 யூனிட்ஸ் மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. 70s முதல் 90s வரைக்கும் இருந்த ஆஃப் ரோடர்ஸை ரிமெம்பர் பண்றதுக்காக இந்த ஹெரிடேஜ் எடிஷனை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த காரை எப்ப லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற தகவலை இன்னும் தெரிவிக்கல. மஹிந்திரா நிறுவனம் 3XO லான்ச் பண்ணும்போது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் ஃபீச்சரா பேனரோமிக் சன்ரூஃபை ரிவீல் பண்ணிருந்தாங்க. பட் இந்த செக்மெண்ட்ல நம்பர் 1 செல்லரா இருக்கிற டாடா நெக்ஸான்லயும் இதே பேனரோமிக் சன்ரூஃபை கூடிய விரைவில் லான்ச் பண்ணவிருக்காங்க. 3XO லான்ச் ஆன உடனே நெக்ஸானோட வேரியன்ட்ஸை ரீஜிகிள் பண்ணாங்க. மேலும் அவங்களுடைய நம்பர் 1 பொசிஷனை தக்க வைக்கிறதுக்காக பேனரோமிக் சன்ரூஃபை ஏற்கனவே டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் பேனரோமிக் சன்ரூஃப் வெர்ஷன் உள்ள நெக்ஸான் எதிர்பார்க்கலாம். மற்ற மெக்கானிக்கல் ஃபீச்சர்ஸ் வைஸ் எந்த விதமான அப்கிரேடும் இருக்காது. மஹிந்திரா நிறுவனம் அவங்களுடைய பாப்புலர் SUV-யான ஸ்கார்பியோ எண்ணுக்கு புதிய அட்வென்ச்சர் எடிஷனை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த அட்வென்ச்சர் எடிஷன்ல புதிய ரீடிசைன் பண்ணப்பட்ட ஃப்ரண்ட் ஃபேசியா, ரகடான ஆஃப் ரோட் டயர் கொண்ட புதிய அலாய் வீல்ஸ் அண்ட் இந்த ஸ்டைலிங்கை மேட்ச் பண்ற மாதிரி ரகட் லுக்கிங் ரூஃப் கேரியர் அப்படின்னு மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் அண்ட் ரியர் மாடிஃபிகேஷன் வெறும் ஸ்டைலிங்காக மட்டும் இல்லாம ஸ்கார்பியோ எண் டிஃபரெண்டான டெரெயின்ல போகும்போது இந்த காரோட அப்ரோச் ஆங்கிளை இம்ப்ரூவ் பண்றதுக்காக கொடுத்திருக்காங்க. டாப் எண்ட் 4x4 வேரியன்ட்ல மட்டுமே அவைலபிளா இருக்கிற இந்த அட்வென்ச்சர் எடிஷனை கூடிய விரைவில் இந்தியாவிலும் லான்ச் பண்ணவிருக்காங்க. கியா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவங்களுடைய கியா சானட், செல்டோஸ் போன்ற கார்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டாங்க.
கியா காரன்ஸுக்கும் அவங்களுடைய ஃபேஸ் லிஃப்டை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா முழுக்க இந்த காரை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டெஸ்டிங் இமேஜஸ் வச்சு பார்க்கும்போது ரிவைஸ் பண்ணப்பட்ட ஹெட் லேம்ப் மற்றும் டெயில் லேம்ப் ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் லெவல் 2 ADAS அப்படின்னு எக்கச்சக்கமான அப்டேட்ஸோட வரவிருக்கு. மாருதி சுசுகி XL6, மராசோ மற்றும் இனோவா கிறிஸ்டா கூட காம்பீட் பண்ற இந்த காரன்ஸ் நிறைய அப்டேட்ஸோட கூடிய விரைவில் லான்ச் ஆக இருக்கு. மஹிந்திரா நிறுவனம் 2030 ஆண்டுக்குள்ள 16 புதிய SUV-க்களை லான்ச் பண்ண போறதா தெரிவிச்சிருக்காங்க. இதுல 9 SUV-க்கள் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் கொண்டதாகவும் 3 SUV-க்கள் ஃபேஸ் லிஃப்டா இருக்கும், இன்க்ளூடிங் XUV 3XO அப்படின்னும் மீதமுள்ள அனைத்து கார்களும் எலக்ட்ரிக்கா இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மஹிந்திரா அவங்களுடைய போர்ட்போலியோவை ரிகரஸா எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு ஒரு முறை புதிய லான்ச்சஸ் வச்சிருக்காங்க. எலக்ட்ரிக் கார்கள்ல எக்கச்சக்கமா இன்வெஸ்ட் பண்ணிருந்தாலும் அவங்களுடைய இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினுக்கும் நிறைய ஃபோக்கஸ் கொடுத்து இன்ஃபேக்ட் புதிய பவர் ட்ரெயின்ஸை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் ரீசெண்டா அவங்களுடைய கார்களுடைய பேரையும் ரீவாம்ப் பண்றதுக்கு 3XO, 5XO, 7XO அப்படின்னு பேட்டர்ன்ஸையும் வாங்கி வச்சிருக்காங்க. BYD நிறுவனம் அவங்களுடைய ஷார்க் பிக்கப் ட்ரக்கை குளோபலா அன்வீல் பண்ணிருக்காங்க. 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜினோட பிளக்-இன் ஹைபிரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிளா இந்த கார் இருக்கு. இந்த காரோட சிறப்பு அம்சமா 435 HP பவர் இருக்கு. கிட்டத்தட்ட டொயோட்டா ஃபார்ச்சுனரோட காம்பீட் பண்ற இந்த கார் குளோபல் லெவல்ல பல ஃபுல் சைஸ் SUV-க்களோட இதே பிளாட்ஃபார்ம்ல கார்களை வெளியிட இருக்காங்க. கடந்த வாரம் கார் இண்டஸ்ட்ரியில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பத்தி தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.